அப்படியான சூழலில் அது அநாகரிகமான பேச்சாக இருக்கிறது என்ற ஒரு தீர்மானத்தில் தாவேகாவினர் கடுமையான கண்டனங்களை எழுப்பிடுறாங்க. அது நேற்று தினம் ஒரு பேச்சு அமைந்ததுக்கு பிறகு நேற்று மாலையிலிருந்து சமூக வலைதளங்கள்ல உதயநிதி அவருக்கு எதிராக தாவேகாவினர் சமூக வலைதளங்கள்ல மிக தீவிரமாக களமாடி எதிரான கருத்துக்களை பதிவிட்டிருந்தாங்க. அவருடைய பேச்சு அநாகரிகமாக இருந்தது, நாகரிகமற்ற முறையில் இருந்தது, பெண்களுக்கு எதிராக இருந்தது எல்லாம் தாவேகாவினர் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இப்படியான சூழல்ல விழுந்ததும் காவல்துறையினர் உதயநிதியுடைய இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கிறாங்க. இன்னும் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்தான ஒரு தெளிவான அறிவிப்பு எதுவும் கொடுக்காத சூழல்ல அவரை கைது செய்ய இருப்பதாக கூட தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக தாவேகாவினருடைய புகார் என்பது தமிழ்நாடு முழுவதும் கூடிய ஆங்காங்கே பல மாவட்டங்கள்ல புகார் கொடுக்கப்பட்டு வருகிறது காவல் நிலையங்கள்ல. அது மட்டுமின்றி இன்று சென்னையிலும் இது கண்டித்து நேற்று தினம் உதயநிதி பேசியதை கண்டித்து போராட்டம் நடத்திருப்பதாக கூட சொல்லப்படுகிறது. மேலும் உதயநிதி அவர்களுடைய பேச்சுக்கு எதிராகவும் கண்டனங்களை தெரிவித்திருக்கும் நிலையில இது குறித்து கொடுக்கப்பட்டுள்ள புகாரின் அடிப்படையில இந்த கைது நடவடிக்கை இருக்கக்கூடும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று அவர் பேசிய அந்த பேச்சுக்காகத்தான் இந்த கைது நடவடிக்கை இருக்கும் என்று சொல்லப்படும் நிலையில தாவேகா அரசுக்கு எதிராக யார் பேசினாலும் எப்போது பேசினாலும் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் திமுகவினர் மீது வழக்கு போட்டுக் கொண்டிருப்பதாக நேற்றைய தினமே உதயநிதி பேசியிருந்தார். அப்படியான ஒரு கூட்டத்தில் பேசிய போதே தற்பொழுது இந்த கைது நடவடிக்கைக்காக காவல்துறை குவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தற்பொழுது காவல்துறையினர் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிற இடத்துல திமுகவினர் வருகை புரிந்திருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக பொதுமக்கள் செல்லக்கூடிய ஒரு பகுதிகளில் காவல்துறை செல்லக்கூடாது என்று தடுப்பது எப்படி நியாயம்? நீங்கள் உள்ளே எங்கள் செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் காவல்துறையினர் பாதாடக்கூடியதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இரண்டு தரப்பினரும் காவல்துறையினரும் அதே போன்று உள்ளே செல்ல வேண்டும் என்ற திமுகவினரும் கேட்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து காவல்துறையினரும் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. பொதுமக்கள் செல்லக்கூடிய ஒரு தெரு, அந்த பகுதிக்குள்ளாக செல்லக்கூடாது என்று தடுப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது, என்ன அப்படியான குற்றம் நடந்தது என்ற கேள்விகளுடன் காவல்துறையுடன் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வராங்க. மேலும் காவல்துறையினர் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை, தற்போதைய சூழல்ல இப்பொழுது யாரும் செல்ல வேண்டாம், இந்த பகுதியில் எங்கே குடியிருப்பில் வீடுகள் இருந்தால் மட்டும் பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். பேரிகேட் அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய அந்த பேரிகேடை கூட அவர்கள் பிடிக்கக்கூடிய பார்க்க முடிகிறது. காவல்துறையிடம் திமுகவினர் அந்த பேரிகேடை விழுங்கக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு மிக தீவிரமாக உள்ளே செல்வதற்காக திமுகவினர் முயற்சி செய்து வராங்க. ஏற்கனவே சிலர் உள்ளே சென்றிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் உள்ளே செல்லக்கூடாது என்று சொல்லும் பொழுது பேரிகேடை காவல்துறை அமைத்திருக்கக்கூடிய அந்த பேரிகேடை திமுகவினர் புடுங்கி செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் அவர்கள் உள்ளே செல்லக்கூடாது என்பதற்காக அந்த பேரிகேடை இறுக்கமாக அமைத்து தடுப்புகள் அமைத்து பிடித்திருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு ஒரு தள்ளுமுள்ளுமாக மாறக்கூடிய ஒரு சொல்லாக மாறி இருக்கிறது. தொடர்ந்து உள்ளே செல்ல வேண்டும், எவ்வாறு எங்களை அனுமதிக்காமல் இருப்பீர்கள் என்று வாக்குவாதம் ஈடுபட்டு வராங்க. அந்த காட்சிகள் தான் தற்போது நம்ம பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள். தொடர்ந்து இந்த பகுதிக்குள்ளாக வரக்கூடியதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக சட்டத்துக்கு எதிராக பண்ணா நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். வரதே தப்புனா எப்படி வண்டி இது மட்டும் என்னன்னு காரணம் இதெல்லாம் பண்ணாம கையில வாங்கி கொடுத்துட்டு நான் கை வாங்கிட்டேன்னா too much effort.
Right, okay. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.